எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் ரா ஸ்மாக்டவுன் NXT எல்லா ஷோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போ. ஃபஸ்ட்டு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே பேக் ஸ்டேஜில் ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து பார்த்திங்கன்னா அரினாக்குள்ளே வராரு. அந்த இடத்துல ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் நிக் ஆல்டிஸ் உள்ளே போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டியோட உள்ளே போயிட்டு உன்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரு வார் கேம் மேட்ச் நான் விளாண்டுருக்கேன், அதில் ஜெயிச்சிருக்கேன், எனக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்திங்கன்னா நிக் ஆல்டிஸ் கிட்ட பேச, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு நீ சஸ்பென்ஷனில் இருக்க, நீ வந்து இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவர் கார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏறி கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ள வந்து கோடி ரோட்ஸ் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் அடிக்கிறாரு. அடித்த உடனே அவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து விடுறாங்க. தடுத்து விட்டுறதோட வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் செம்ம கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே என்ன ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த பஸ்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அடித்தா, அதில் என் குழந்தைங்க இருந்துச்சு, என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்தா, இதுக்கு நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ட்ரூ மேக்கின்டையர் கோடி ரோட்ஸை அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் அடிச்சதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. எனக்கு ட்ரூ மேக்கின்டையரோட ஒரு மேட்ச் வேணும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிக் ஆல்டிஸ் இதுக்கு ஒரு பதிலை நீ சொல்லு, அவனோட சஸ்பென்ஷனெல்லாம் நீ கேன்சல் பண்ணு, நான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இலியா டிராகுனோ வர்சஸ் கார்மெலோ ஹேஸ்க்கான US சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த சாம்பியன்ஷிப்காக தொமாசா சாம்பா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல அவருக்கான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இலியா டிராகுனோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்மெலோ ஹேஸ் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஒரு கட்டத்தை தொமாசா சாம்பா உள்ள வந்து கார்மெலோ ஹேஸ் அடிக்க, அந்த சமயத்தை பயன்படுத்தி இலியா டிராகுனோ வந்து பார்த்தீங்கன்னா கார்மெலோ ஹேஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி அவரோட US சாம்பியனை அவரே ரீட்டைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா LA நைட்டுக்கும் குந்தருக்குமான ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினோட அந்த ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா LA நைட் ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாரு. நான் குந்தரை பீட் பண்ணி நான் தான் ஜான்சினோட ஃபைனல் மேட்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல LA நைட் கட் பண்ணுறாரு. அதே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்டும் ரியா ரிப்ளேயோ வந்து பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் அண்ட் ஹலினா விக் அகேன்ஸ்டாக ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டேமியன் ப்ரீஸ்ட் அடிக்கிறாங்க. டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ரியா ரிப்ளி உள்ள வந்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ரெண்டு டீமுக்கான ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல கைரிஷன் வர்சஸ் அலெக்சா பிளஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருக்குது. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கைரிஷனை வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல நயா ஜாக்ஸும் லாஸ்ட் லெஜண்டும் உள்ள வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளையர் அண்டு அலெக்சா பிளஸ் அடிக்க, உடனே கைரிஷன் அண்டு ஆஸ்கா உள்ள வருவாங்க. அவங்களையும் பயங்கரமாக அடிச்சுட்டு அவங்க மூணு பேருக்கு இடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிற மாதிரி அவங்க அடிச்சிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ் கிட்ட போய் பேச, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா NXT சூப்பர் ஸ்டார்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பேசுகிற மாதிரி ஒரு செக்மெண்ட். இந்த இடத்துல ரெண்டு NXT சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த NXT சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு நடக்கிற மேட்ச்சில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களோட நான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பரில் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. அதுக்கு அடுத்தபடியாக ஜேட் கார்கில் வர்சஸ் ஆல்பா ஃபயருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். இந்த மேட்ச்
மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் ஆல்பா ஃபயரர் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. உடனே அந்த இடத்துல சோலோ சிக்காவா ஸோ எம்எஃப்டி டீமோட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வரும்போதே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இலியா டிராகுனோவோட ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிற மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணிட்டு வராரு. ஸோ ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவர் எதை பற்றி பேசுவார் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உள்ளே வந்த உடனே ஒயிட் சிக்ஸை பற்றி பேசுகிறாரு, குறிப்பாக அங்கிள் அவுடியை பற்றி பேசுகிறாரு, குறிப்பாக அந்த ரெண்டு டீம் கடையில் நடக்கிற அந்த கான்ட்ரவர்ஷியலை பற்றி பேசுகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா ஒயிட் சிக்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ப்ரோமோலாம் பேசிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அந்த இடத்துல லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. உடனே ஒயிட் சிக்ஸ் டீமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறாங்க. உடனே சோலோ சிக்காவாவும் அங்கிள் அவுடியும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. உடனே ரெண்டு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு டீமும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு அந்த ரெண்டு டீமுக்கான அந்த ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான்சினாவோட யார் மோத போகிறா அப்படின்ற அந்த ஃபைனல் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. குந்தர் வர்சஸ் எல்ஏ நைட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் மேட்ச். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஜான்சினாவோட சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சினாவோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குந்தராக இருக்கட்டும் எல்ஏ நைட்டாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்காங்க. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், ஒரு பக்கம் குந்தர் ஜெயிப்பாரா இல்லை எல்ஏ நைட் ஜெயிப்பாரா அப்படின்ற அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே வெறித்தனமான ஒரு மேட்சாக போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட ஃபினிஷரை போடுறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா குந்தரும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. அதே மாதிரி எல்ஏ நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குந்தரை பயங்கரமாக பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம வேற லெவலில் ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் எல்ஏ நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட எஸ்டிஎஃப் அந்த ஃபினிஷரை வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரு. அந்த சப்மிஷன் மூவை போட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டேப் அவுட் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் டேப் அவுட் பண்ணி குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட குந்தர் வர்சஸ் ஜான்சினாவுக்கான ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பரில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. குறிப்பாக குந்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்கை ரிட்டையர் பண்ணார். அதே மாதிரி குந்தர் தான் இப்போ ஜான்சினாவோட அந்த ரிட்டையர்மெண்ட் மேட்ச் விளையாட போகிறாரு. ஜான்சினா வர்சஸ் குந்தர் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறாரு. அந்த இடத்துல குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த மேட்ச் மாதிரி தான் ஜான்சினா நான் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச்சில் டேப் அவுட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி குந்தர் ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலி குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணி ஜான்சினாவோட வந்து பார்த்தீங்கன்னா மோத போகிறாரு. குறிப்பாக இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.